سبحانك ربي سبحانك سبحانك ما أعظم شانك سبحانك ربي سبحانك سبحانك ما أعظم شانك ندعوك ونرجو غفرانك سبحانك ربي سبحانك سبحانك الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே சுன்னாவின் முக்கியத்துவமும் பித்அத் பற்றிய எச்சரிக்கையும் என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அன்பின் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சொல் செயல் அங்கீகாரம் என்பன சுன்னா என்று நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செயலை செய்தாலோ அல்லது சொன்னாலோ அல்லது பிறர் ஒருவர் செய்கின்ற போது பார்த்து கொண்டு சும்மா இருந்தாலோ அந்த மூன்றுமே மார்க்கமாக ஆகும். இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்வதாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சொல் செயல் அங்கீகாரம் என்பவற்றில் எவற்றை அவர்கள் மார்க்கமாக எமக்கு சொன்னார்களோ அவைகள் சுன்னா என்ற மார்க்கம் என்கிற வரையறைக்குள் வரும். உதாரணமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதையிலே ஒட்டகத்திலே பயணம் செய்திருக்கிறார்கள். கழுதையிலே ஒட்டகத்திலே பயணம் செய்வது சுன்னத் என்று நாங்கள் சொல்வோமா என்று கேட்டால் சுன்னா என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். அவர்கள் ஹஜ்ஜிக்கு போகிற சந்தர்ப்பத்திலும் அதை ஒட்டகத்திலே பயணம் போனார்கள். இதற்காக ஒட்டகத்தில் பயணம் ஹஜ்ஜிக்கு செல்வது சுன்னத் என்று சொல்வோமா என்று கேட்டால் சுன்னா என்று சொல்ல மாட்டோம். ஏன் அப்படி சொல்ல மாட்டோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலே ஹஜ்ஜிக்கு போனது ஒட்டகத்தில் ஹஜ்ஜிக்கு போவது கடமை என்பதற்காகவோ ஒட்டகத்திலே ஹஜ்ஜிக்கு போவது நன்மை என்பதற்காகவோ அல்ல. அன்றைக்கு இருந்த வாகனம் அது என்பதனால் அதனை பயன்படுத்தினார்கள். அதை மார்க்கமாக அவர்கள் செய்யவில்லை. இதை இன்னும் சற்று வேறொரு வித்தியாசத்தில் சொல்வதாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்தம்பழத்தை அவர்களுடைய உணவாக கொண்டார்கள். ஈத்தப்பழம் சாப்பிடுவது சுன்னா என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களுடைய நாட்டிலே நாங்கள் சோத்தை சாப்பிடுகிறோம், இங்கு ஈத்தப்பழத்தை சாப்பிடுகிறார்கள். ஈத்தப்பழத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்பதனால் ஈத்தப்பழத்தை உணவாக கொள்வது சுன்னா என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். காரணம் என்னவென்றால், அவர்களுடைய நாட்டிலே கிடைத்த உணவு அது, அதனால் அதை சாப்பிட்டார்கள். இதே நேரம் அதை அவர்கள் மார்க்கமாக சொல்லி இருப்பார்கள் என்றால் அப்போது அது முக்கியத்துவம் பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறக்கின்ற போது ஈத்தம்பழத்தை பயன்படுத்துமாறு சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய நாட்டில் இருந்தாலும் இந்தியாவிலேயோ இலங்கையிலோ இருந்தாலும் நோன்பு திறக்கின்ற போது ஈத்தப்பழத்தை வர வைத்து அதனால் நாங்கள் நோன்பு திறக்கிறோம். ஏன் அப்படி செய்கிறோம்? அவர்கள் நோன்பு திறக்கின்ற போது ஈத்தம்பழத்தை பயன்படுத்துமாறு சொன்னார்கள். அப்போது அது மார்க்கமாக ஆகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு சம்பந்தப்பட்ட அல்லது அவர்களுடைய நாட்டோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நடவடிக்கையை ரசூலுல்லாஹ் செய்தார்கள் என்றால், மார்க்கமாக இல்லாமல் செய்தார்கள் என்றால் அதை பின்பற்றுவது கட்டாயமாகாது. ஒருவர் அதையும் பின்பற்றப் போகிறேன் என்று செய்தால் மார்க்கத்தில் பிழை இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த நடைமுறை ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததோடு இது மார்க்கம்தான் என்று எங்களுக்கு சொன்னார்கள் என்றால் அப்போது அது சுன்னாவாக ஆகும். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாத சிலர் வழிகேட்டிலே போகக்கூடிய காரணங்கள் வழிகளை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில இஸ்லாமிய இயக்கங்களுடைய சிந்தனையாளர்கள் தாடி வைப்பது சுன்னா இல்லை என்று சொல்வார்கள். ஏன் சுன்னா இல்லைன்னு கேட்டால், அரபு நாட்டில் எல்லாரும் தான் தாடி வச்சுட்டு இருந்தான், அபூஜையிலும் தான் தாடி வச்சான், ரசூலுல்லாஹ் வச்சாங்க. எனவே அது அரபிகளுடைய வழக்காறு, அரபிகளுடைய பழக்க வழக்கத்தில் உள்ளது, அது மார்க்கம் இல்லை என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தாடி வைத்ததோடு பிறரையும் தாடி வைக்குமாறு சொன்னார்கள். அப்போது அது மார்க்கமாக ஆகிவிடும். அதே நேரத்தில் ஒட்டகத்தில் பயணம் போன ரசூலுல்லாஹ் நீங்கள் ஒட்டகத்தில் தான் பயணம் போகணும்னு சொல்லலை.
அது அவருடைய காலத்துக்குரியது. இந்த ஒரு வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுன்னா என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கமாக காட்டி தந்த சொல் செயல் அங்கீகாரங்கள் என்பவை சுன்னாவாக ஆகும். பித்அத் என்றால் என்ன என்று கேட்டால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பித்அத் என்கிற அரபு சொல்லுக்கு புதியது என்று அர்த்தம். குர்ஆனை எடுத்து பார்த்தால் இந்த வாசகம் 2 இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் மா குன்து பித்அம் மினர் ருசூல், இறை தூதர்களில் நான் முதன்மையானவன் கிடையாது, புதிய ஆள் இல்லை, எனக்கு முன்னால் நிறைய ரசூல்மார்கள் வந்திருக்கிறாங்க என்று நபியை நீங்க சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கு பித்அம் மினர் ருசூல் என்கிற வாசகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற போது பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளை எந்த விதமான முன்னுதாரணம் இல்லாமல் முதலில் படைத்தவன் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்கிறான். இங்கு பதி என்கிற வாசகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பித்அத் என்று சொல்லி சொன்னால் புதிதாக வந்தது, புதிதாக உருவானது, ஒரு முன்மாதிரி இல்லாமல் தோன்றியது என்பது அதனுடைய அரபு மொழி அர்த்தம். எங்களுடைய மார்க்க சட்டத்தில் நாங்கள் எதை பித்அத் என்று சொல்கிறோம்? புதுசாக வந்ததெல்லாம் பித்அத் ஆயிருமா? மைக்கு புதுசாக வந்து அது பித்அத் ஆயிருமா? இந்த வாகனம் புதுசாக வந்து அது பித்அத் ஆகுமா? நாங்கள் மார்க்கத்தில் எதை பித்அத் என்று சொல்கிறோம் என்றால், இஸ்லாத்தின் பெயரில் புதிதாக தோன்றியது, அதை செய்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்க்கக்கூடியது, இது பித்அத் ஆகும். இஸ்லாத்தின் பேரில் ஒன்று வருவதாக இருந்தால் அது ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு முன்னாலே வந்திருக்கணும். அதுதான் இஸ்லாம். புதுசினோட நாங்கள் இப்படியும் யோசிக்கக்கூடாது. 50 வருஷத்துக்கு முன்னால் வந்து அது பழசு தானே, 100 வருஷத்துக்கு முன்னால் வந்து அது பழசு தானே, அது புதுசா, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால் வந்து அது பழசு தானே யோசிக்கக்கூடாது. இஸ்லாத்துக்கு எது புதுசு என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் மௌத்தாகினத்துக்கு பிறகு அடுத்த நாள் வந்தாலும் கூட அது இஸ்லாத்துக்கு புதுசு. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 2 மாதத்துக்கு பிறகு வந்தாலும் கூட அது இஸ்லாத்துக்கு புதியது. இஸ்லாத்தில் உள்ள அம்சம் கிடையாது. எனவே பித்அத் என்று நாங்கள் மார்க்கத்தில் சொல்வது எதை என்றால், மார்க்கத்தின் பேரில் புதிதாக உருவாகிய கொள்கைகள், மார்க்கத்தின் பேரில் புதிதாக உருவாகிய நடைமுறைகள், இவைகள் பித்அத் என்று சொல்லப்படும். சரி, இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், முதலாவது விஷயம், மார்க்கத்தின் பேரால் உருவான கொள்கையாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தின் பேரில் உருவான நடைமுறைகள் இபாதத்துக்கள் என்றாலும் இருந்தாலும் சரி, முதலாவது பதிலடி என்னன்னு சொன்னா, அல்லாஹ் அதை அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் இடத்துல உங்களுக்கு அதுக்கு நன்மை கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நஹதத ஃபீ ஹாதா அம்ருனா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், யார் எமது இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு புது விஷயத்தை உருவாக்குகிறாரோ அது நிராகரிக்கப்படும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் எங்களுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்கிறாரோ அதுவும் நிராகரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இப்போ நாங்கள் பார்க்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத சில வழிபாடுகள், மௌலிது வந்திருக்குது, இந்த மீலாது வந்திருக்குது, இந்த கத்தம்பாத்தியாக்கள் வந்திருக்குது, கந்துரிகள் வந்திருக்குது. இதையெல்லாம் நம்ம எதுக்காக செய்கிறோம்? எங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும், அல்லாட்ட அருள் கிடைக்கும், அல்லா இடத்துல நம்ம சொர்க்கத்தை பெறலாம்ங்கிறதுக்கு தான் செய்யணும், விளையாட்டுக்கு செய்யலை. இதனால் அது கிடைக்குமா என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எமது மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கூலி கிடைக்காது, அது நிராகரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முதலாவது, நம்ம எவ்வளவுதான் சிரமப்பட்டு செய்தாலும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இஸ்லாத்தில் இபாதத்துக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு அடிப்படையான 2 நிபந்தனைகள் இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் ஃபலா யுஸ்ரிக் பி இபாதத்தி ரப்பி அஹதா, உங்களில் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பக்கூடியவர்கள், நாடக்கூடியவர்கள் சாலிகான அமலை செய்யுங்கள், செய்யக்கூடிய அமலிலே யாருக்கும் இணை வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அறிஞர் காலி இயால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், ஒரு அமல் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படுவதாக இருந்தால் 2 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். ஒன்று, தூய்மையான உள்ளத்தோடு அது செய்யப்பட வேண்டும், இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக என்று செய்யப்பட வேண்டும். 2வது, சுன்னாவின் அடியொட்டி நடக்க வேண்டும். ஒருவர் ஒரு அமலை செய்கிறார், நல்ல எண்ணத்தோடு செய்கிறார், அவருடைய எண்ணத்தில் எந்த குறைபாடும் இல்லை, அல்லாஹ்வுக்காகவே தூய்மையான எண்ணத்தோடு செய்கிறாரு, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்கிறார்னா அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இன்னொருவர் ஒரு அமலை செய்கிறார், மார்க்கத்தில் உள்ளதுதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அதே அடிப்படையில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் சுன்னாவை பேணி செய்கிறார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் நோக்கம் என்னடா, இதை செய்கிறதுனால நமக்கு பணம் கிடைக்கணும், இதை செய்யறதுனால நமக்கு புகழ் கிடைக்கணும், இதனால் நமக்கு ஒரு பதவி கிடைக்கணும், இதனால் நம்மளை 4 பேர் புகழணும்னு எதிர்பார்க்கிறார். அதுவும் அங்கீகரிக்கப்பட மாட்டார்.
ஒரு அமல் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை ஒட்டியதாகவும் அதாவது தூய்மையான இஹ்லாஸான எண்ணத்துடன் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து சொல்கிறார்கள். ஆக மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலை நாங்கள் செய்வோம் என்றால் அது நிராகரிக்கப்படும். சரி, நிராகரிக்கப்பட்டால் மட்டும் பரவாயில்லை. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் சொல்லி சொன்னால், வஇய்யாக்கும் முஹதஸாத்தில் உமூர், மார்க்கத்தில் புதிதாக தோன்றக்கூடிய காரியங்கள் குறித்து நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்றால் எல்லா புதிய விஷயங்களும் பித்அத்துங்கிற வட்டத்துக்குள் வரும். குல்லு பித்அத்தின் லலாலா, மார்க்கத்தில் புதிதாக தோன்றிய எல்லா பித்அத்துக்களும் வழிகேட்டை உண்டாக்கும், வழிகேடு அது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ நம்ம நன்மையை நாடி ஒரு வேலையை செய்கிறோம், நன்மை கிடைக்காட்டியும் பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஆனால் பாதிப்பு இருக்குது, நம்மளை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கணும், அது வழிகேடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை கேட்டால் ஏன் வழிகேட்டில் இதில் வருதுன்னு நீங்கள் நினைக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இபாதத் என்று சொன்னால் கட்டுப்படுதல் என்பது அதனுடைய அர்த்தம், வழிபடுதல் என்பது அதனுடைய அர்த்தம். கட்டுப்படுறதுனா என்ன? ஒரு வேலையை செய்ய சொன்னால் செய்யணும், செய்ய வேணாண்டோ செய்யக்கூடாது. நான் அதாவது செய்ய மேலதிகமாக ஒருவன் செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அது வரம்பு மீறுவதாக ஆகிவிடும். உதாரணமாக தொழுது முடிந்ததுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் 33 சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு ஆள் சொல்ல நான் 35 தான் சொல்லுவேன்றார். இப்போ நம்ம இதை எப்படி பார்க்குறோம்? 35 சொன்னால் 2 திக்ர் கூட சொல்லியிருக்கலாம், நன்மை தானே கிடைக்குன்னு நம்ம நினைப்போமா? அப்படித்தான் பலர் நினைக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் அதை எப்படி பார்க்குறா, இவன் வரம்பு மீறுறான், கட்டுப்படாமல் போகிறான், எல்லை மீறி போகிறான், ரசூலுல்லாவை விட மிகச்சி போக பார்க்குறான், எனவே இது வழிகேடு என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதற்கு நாங்கள் இமாம்களுடைய வழியிலையும் பார்க்குறோம். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், மார்க்க அறிஞர்கள் சிலர் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பித்அத்து வழிகேடு தான், ஆனால் நல்ல பித்அத்தும் இருக்குது. நல்ல பித்அத்துனா என்ன? நம்ம ஏற்படுத்திக்கக்கூடிய இல்லாத நோன்புகள், நம்ம ஏற்படுத்திக்கக்கூடிய இல்லாத கிராத்துக்கள், நம்ம ஏற்படுத்திக்கக்கூடிய இல்லாத தொழுகைகள், இவையெல்லாம் நல்ல பித்அத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இமாம்கள், அது அறிஞர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மன் இப்ததஅ ஃபில் இஸ்லாமி பித்ஆ, யார் இந்த மார்க்கத்தில் ஒரு பித்அத்தை உருவாக்கிவிட்டு ஃபக்கத் ரஆ ஹஸனா, அதை நல்லதாக பார்க்கிறானோ, ஃபக்கத் ஸாம அன்ன முஹம்மதன் கத் கான ரிசாலா, அவன் என்ன சொல்கிறான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்தில் துரோகம் இழைத்து விட்டார்கள், நல்ல விஷயங்களை எங்களுக்கு சொல்லித்தராமல் போயிட்டாங்க என்று ரசூலுல்லாவை குறை சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கின்ற போது மார்க்கமாக இருந்ததுதான் இன்றைக்கு மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கின்ற போது எது மார்க்கமாக இருக்கவில்லையோ அது இன்றைக்கு மார்க்கமாக ஆக முடியாது என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். ஒருவர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி வந்து கேட்குறாங்க, நான் எங்கேருந்து இஹ்ராம் கட்டணும், உம்ராவுக்கு போகிறதா இருந்தால் எங்கேருந்து இஹ்ராம் கட்டணும்னு சொல்கிறாங்க. துல்குலைஃபார் இருந்து இஹ்ராம் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க, மதீனாவாசி. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் என்ன நினைக்கிறேன்னா, மஸ்ஜிது நபவியில் இருந்து இஹ்ராம் கட்டிட்டு போவோம்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, வேணாம், உனக்கு பித்னா ஏற்பட்டுருன்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் கேட்குறாரு, ஒரு 4-5 மைல் முன்னால் இஹ்ராம் கட்டிட்டு போனால் என்ன பித்னா வந்துட போகுது, அங்கே கட்டிட்டு போகிறதுல நான் கொஞ்சம் கூடத்தானே கட்டிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இமாம் மாலிக் சொன்னாங்க, அது ஃபித்னா எப்படி வரும்னு சொல்லி சொன்னால், நீ ரசூலுல்லாஹ்க்கு முரண்படுறியே அதில் ஃபித்னா வரும். வத்தகு, அதாவது அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபல் யஹ்தரில்லதீன யுகாலிபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் மாறு செய்கிறார்களோ அவர்கள் தங்களை ஒரு ஃபித்னா வந்து அடைவரை பயந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஃபித்னா உனக்கு வந்துடும், ரசூலுல்லாஹ் எங்கே செய்ய சொன்னாங்களோ அங்கேயே செய்ய என்று சொல்கிறார்கள். ஒருவர் என்ன செய்கிறார், சுபஹ் தொழுகைக்கு பிறகு சுன்னத்து தொழுதுட்டு இருக்கிறார். நம்ம பள்ளிக்கு வரோம், ஜமாத்து நடக்குது, ஜமாத்தோட சேர்ந்து சுபஹ் தொழுகிறோம். சுன்னத்து தொழ தவறிச்சுன்னு சொன்னால் சுபஹ் தொழுது முடிஞ்சனே சலாம் கொடுத்ததுக்கு பிறகு முன் சுன்னத்தை பின்னால் தொழலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. சுபஹுக்கு பின்னால் சுன்னத்து இருக்குதான்னு கேட்டால் பின்னால் சுன்னத்து கிடையாது. ஒருவர் சுன்னத்து தொழுகிறார், ஸைத் இப்னு முஸையப்ங்கிற மிகப்பெரிய ஒரு தாபி, அவரை பார்த்து சொல்கிறார், இப்படி தொழாதேன்னு சொல்கிறார். ஏன் தொழாதேன்னு சொல்கிறீங்க? அல்லாஹ் உன்னை தண்டிப்பான், தொழாதேங்கிறான். அப்போ அவர் கேட்குறாரு, தொழுதாலுமா அல்லாஹ் தண்டிப்பான், 2 ரக்காய் தொழுதா எனக்கு பாவமாக கிடைக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னார், தொழுததுக்காக அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், நீ ரசூலுல்லாஹ்க்கு முரம்பட்டியே அதுக்கு உன்னை தண்டிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுக்கு முன்னுக்கு தான் சுன்னத் இருக்குன்னு சொன்னாங்க, நீ பின்னுக்கு தொழுதியேனா ரசூலுல்லாஹ்க்கு மாறு செய்கிறாய், அதுக்கு அல்லாஹ் உன்னை தண்டிப்பான் என்று சொல்கிறார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எப்போ செய்ய சொன்னாங்களோ அப்போ செய்கிறதான் சுன்னத்து. நீங்கள் இப்போ அதான் சொல்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்க, பக்கத்தில் இன்னொரு பள்ளியில் அதான் சொல்கிறாங்க, எங்கன்னு விலங்கல் எனக்கு அதானுக்கு முன்னால் என்னென்னமெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்ல வாசகமானு கேட்டால் வாசகம் நல்ல வாசகம் தான். அது அதானுக்கு முன்னால் சொல்கிறதுக்கு எங்கே ஆதாரம் இருக்குது?
சில பேர் அதானுக்கு முன்னால ஸலவாத்து சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க அதான் முடிந்ததுக்கு பிறகு என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள்னு சொல்றாங்க. நீங்க அதானுக்கு முன்னால ஸலவாத்து சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்க மீறியதாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சாதாரண உலக விஷயத்திலே நம்ம எப்படி நடந்து கொள்றோம்? நான் ஒரு டாக்டர்கிட்ட போறேன், மருந்து குடிக்க போறேன், அவன் மருந்து எழுதி தானா, நான் தான் காசு கொடுத்து மருந்து எழுதி தரத்துக்கு நான் தான் காசு கொடுக்குறேன், நான் தான் காசு கொடுத்து வாங்குறேன், அவன் எழுதி தரான் இந்த டெப்லெட்டை, அதாவது சாப்பாட்டுக்கு முன்னால ஒன்று சாப்பாட்டுக்கு பின்னால ஒன்றுன்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன்டா, முன்னால குடிச்சாலும் பின்னால குடிச்சாலும் ஏன்டா வகுத்துக்குள்ள போக போகுது, நான் காசு கொடுத்து வாங்க, இவர் முன்னால குடி பின்னால குடின்னு சொல்றாங்க, ரெண்டையும் முன்னால குடிப்பேன்னு சொல்லி சொன்னா இது சரியாகுமா? நான் ஏன் அவன் சொல்ற மாதிரி செய்யறேன்? எனக்கு இல்லாத ஒரு அறிவு அவன்கிட்ட இருக்குது. முன்னால குடிச்சாலும் பின்னால குடிச்சாலும் உள்ளதான் போகுது. ஆனா சில மருந்தை முன்னால குடிக்கணும், சில மருந்தை பின்னால குடிக்கணும். சரி, அவன் மருந்துன்னு தானா, உனக்கு சுகருக்கு உனக்கு 500 மில்லி மருந்து, நமக்கு சுகர் தானே குறையணும், 500 குடிக்கிறது 1000 குடிச்சு பாமே, மருந்து தானே நல்லதானே, விஷமா குடிக்கிறேன்னு சொல்லி கூட குடிச்சா சரி வருமா? ரசூலுல்லாஹ் 2 ரக்காயத்துனா 2 ரக்காயத்து தான், கூட தூக்கினா பாவம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால தொழுங்கன்னு சொன்னா முன்னால தான் தொழணும், பின்னால தொழுங்கன்னா பின்னால தான் தொழணும். அதுல மாற்றம் செய்யறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே மார்க்கத்தில் பித்அத்துக்கள் என்று வந்தால் நல்ல பித்அத்துன்னு எதுவுமே கிடையாது. அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு பித்அத்தின் லலாலா, எல்லா பித்அத்துக்களும் வழிகேடுகள், வஇன் ரஆன் நாசு ஹஸனா, மனிதர்கள் நல்லதாக பார்த்தாலும் வழிகேடுதான். பித்அத்துக்கள் என்கிறது நல்லது என்கிற பெயரில் தான் வரும். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்தவ சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். கிறிஸ்தவ சமுதாயத்தில் 2 பிரிவுகள் இருக்கிறார்கள். அதில் கத்தோலிக்கர்கள் என்கிற பிரிவினரை பொறுத்தளவுல அவங்களுடைய சன்னிய பாதர்கள் கல்யாணம் முடிக்க மாட்டாங்க, அவங்களுடைய மதகுருமார்கள் திருமணம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் அவங்கள்ட்ட இருக்குது. இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்ற போது, வர்ருஹ்பானியத்த நிபுத்ததவுஹா, இந்த துறவர கொள்கை இருக்குதே, கல்யாணம் முடிக்கக்கூடாதுங்கிற கொள்கை, இது கிறிஸ்தவர்கள் தாங்களாக உருவாக்கி கொண்டது, நாங்கள் செய்யல என்று அல்லாஹ் சொல்கிறான். மமா கதபனாக அலைஹிம், நீங்கள் துறவரம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லவில்லை, அதை அவர்கள் தாங்களாக உருவாக்கி கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னா, எதுக்காக அவங்க உருவாக்கி கொண்டாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்திகா ரிதுவானில்லா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடித்தான் உருவாக்குனாங்க. நோக்கம் நல்லது, ஆனா இதனால அவங்களுக்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்டா நன்மை கிடைக்காது. இப்ப பித்அத்துக்களை உருவாக்கியவங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு நிறைய பேரை நாங்க பார்க்கலாம். இந்த கந்தம் ஓதுறது, கந்தி ஓதுறவங்களுக்கு நல்ல நோக்கம் இருக்கலாம், நோக்கம் நல்லதுங்கிறதுக்காக அல்லாஹ் அங்கீகரிப்பாரான்னு கேட்டா, அப்படின்னா கிறிஸ்தவ மதத்தை அல்லாஹ் அங்கீகரிச்சிருக்கணும். மாத்தினாங்க, நல்ல நோக்கத்தில் தான் அவங்க மாத்தினாங்க, இல்லாததை கொண்டு வந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பித்அத்துக்கள் எல்லாம் நல்லதுங்கிற பேர்ல தான் வரும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுல இல்லை என்றால், அவங்களுடைய வழிகாட்டல் இல்லை என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு முன்னால் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவில்லை என்றால் அது நிராகரிக்கப்பட வேண்டியது, அது வழிகேடு என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதில் எந்த அளவுக்கு கடுமையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்று பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிதாபுல் ஈமான் என்கிற பாடத்தில் ஈமானுடைய அடிப்படைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதில் ஈமானுடைய கிளைகளில் ஒன்றாக நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது ஈமானின் ஒரு கிளை என்ற ஒரு தனியான ஒரு பாடத்திலே ஒரு ஹதீஸை போடுகிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸிலே என்ன சொல்ல வருகிறார்கள் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா தோழர்களை உண்டாக்கியிருந்தான். அந்த தோழர்கள் நபியினுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய வழியொட்டி நடப்பார்கள், அவருடைய சுன்னாவின் பிரகாரம் வாழ்வார்கள். ஆனால் அதற்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் போகிற போது சில கூட்டங்கள் வருவார்கள். எஃப்அலூன மாலா யுமரோன், அவர்களுக்கு சொல்லப்படாத விஷயங்களை எல்லாம் செய்வார்கள், பித்அத்துக்களை செய்வார்கள், மார்க்கத்தில் ஏவப்படாத செய்வார்கள். வயக்கூலுன மாலா யஃப்அலூன், சொல்லுவார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள். இப்படி 2 கூட்டம், 2 கூட்டத்தை பற்றி சொல்றாங்க. ஒரு கூட்டம் என்னன்னா, சொல்லுவான் செய்ய மாட்டான், நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க. இன்னொரு கூட்டம் என்னன்னு சொன்னா, மார்க்கத்தில் இல்லாததையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ முஃமின், யார் இவர்களோடு கையால் போராடுகிறானோ அவனும் மூமினாவான். ஃபமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி ஃபஹுவ முஃமின், யார் தன் நாவால் இவர்களோடு போராடுகிறானோ அவனும் மூமினாவான். ஃபமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி ஃபஹுவ முஃமின், யார் இவர்களோடு தன் உள்ளத்தால் போராடுகிறானோ அவனும் மூமினாவான் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலைஸ வரா ஸாலிக ஹப்பத்து ஹர்தலி மினல் ஈமான், இந்த 3 படித்தரம் தவிர 4வது ஒரு படித்தரம் கிடையாது.
இதற்கு பிறகு ஈமானில் ஒரு அணுவளவு கூட கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். ஆக மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயங்கள் செய்யப்பட்டால் கையாலோ நாவாலோ தடுக்க வேண்டும், இல்லை என்றால் இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்கிறதை வெளிப்படுத்தும் மூலமாக உள்ளத்தால் நம்ம அதை வெறுத்து ஒதுங்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்த அளவுக்கு பிதத்தை எதிர்ப்பது என்கிறது ஈமானில் ஒரு அம்சமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மார்க்கத்தில் இல்லாத செயல்பாடுகளை, இல்லாத நம்பிக்கைகளை, இல்லாத நடத்தைகளை எதிர்ப்பது என்பது மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படையாக, ஈமானுடைய ஒரு அடிப்படையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுல இன்னொரு கட்டம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஒருவர் பிதஅத் செய்கிறார், மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை சொல்றாரு, செய்கிறார். நான் அதை செய்யலை, அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, ஆனால் அவருக்கு நான் ஒரு சப்போர்ட் கொடுக்கிறேன், அவருக்கு நான் ஒத்துழைப்பாக இருக்கிறேன், அவருக்கு ஆபத்து வந்தால் நான் பாதுகாக்கிறேன் என்று சொன்னால் இதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பேரை சபித்தார்கள். அதிலே ஒரு கூட்டம் யார் என்றால், லானல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன், யார் பிதஅத்தை செய்கிறவனுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறானோ, யார் பிதஅத்தை செய்கிறவனுக்கு புகழ் அளிக்கிறானோ, அதாவது இருப்பிடம் கொடுக்கிறானோ, அவனையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை செஞ்சால் அல்ல, செய்கிறவனுக்கு துணையா இருந்தாலே அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறார்கள். எனவே இந்த பிதஅத்தான கொள்கைகள், செயல்பாடுகள் விஷயத்திலே நாம் மிக விழிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று மக்கள் மத்தியிலே 2 வகையான பிதஅத்துக்கள் இருக்கிறது. ஒன்று என்னவென்றால் செயல்பாடு சம்பந்தமான பிதஅத்துக்கள். இது நான் ஏற்கனவே சொன்னது போன்று, உதாரணமாக அதானுக்கு முன்னால் ஸலவாத்து சொல்வது, பாங்கு சொல்லுகின்ற போது இடையில வந்து சில வாசகங்களை உள்ள சேர்க்கிறது, இந்த தொழுகைக்கு பின்னால கூட்டு துவா ஓதுறது, கத்தம் ஓதுவது, ஃபாத்தியா ஓதுவது, கந்தூரி நடத்துவது, இந்த திருமணத்தின் போது அல்லாஹ் அலிஃப் பைனஹுமா என்ற இது மாதிரி துவாக்களை ஓதுவது, இந்த மையத்தை அடக்கிவிட்டு தல்கீன் ஓதுவது, அந்த இடத்துல இந்த கூட்டு துவா ஓதுவது, இதெல்லாம் செயல்பாடு ரீதியான பிதஅத்துக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இருந்தது கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் இல்லை, செஞ்சதும் இல்லை, அங்கீகரிச்சதும் கிடையாது. 13 வருஷம் தொழுகை வச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு வக்து கூட கூட்டுதுவா ஓதுனது கிடையாது, சஹாபாக்கள் ஆமீன் சொன்னது கிடையாது. ஆனா இன்றைக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலன்னு சொன்னா இது பிழையா, பிழைங்கிறதுக்கு நீங்க ஆதாரம் சொல்லுங்க, இது கூடாது என்று சொல்றதுக்கு நீங்க ஆதாரம் சொல்லுங்க. எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு கூட்டுதுவா ஓத வேணாம்னு சொன்னாங்களா, ஃபாத்தியா ஓத வேணாம்னு சொன்னாங்களா, இப்படி கேட்பாங்க. மார்க்கத்தின் ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தால் செய்தார்கள் என்பதற்கு தான் ஆதாரம் கேட்கணும், செய்யவில்லை என்பதற்கு நீ ஆதாரம் காட்டுன்னு கேட்கக்கூடாது. மார்க்க விஷயங்கள் இபாதத்தாக இருந்தால் செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் காட்டணும். உதாரணமா நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அல்லாஹ் அக்பர் பின்னுக்கு தான் கையை கட்டிக்கோன்னு சொல்றேன். அப்படி சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல முன்னுக்கு தான் கட்டணும்னு சொல்லுவீங்க. இப்ப நான் கேட்கிறேன், பின்னுக்கு தக்பீர் கட்டக்கூடாதுங்கிறதுக்கு நீங்க ஆதாரம் தாங்கன்னு கேட்கிறேன். தேடலாமா? அப்படி ஒன்று இல்லை. அதனால ரசூலா சொல்லியிருக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க தக்பீர் கட்டினாங்களோ அதுதான் மார்க்கம். அதுக்கு மாத்தமான ஒன்றை செஞ்சுட்டு கூடாதுங்கிறதுக்கு நீ ஆதாரம் காட்டுன்னு சொன்னா அப்படி ஒரு ஆதாரம் இருக்காது. இதே போல இது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். உலக விவகாரங்களாக இருந்தால் செய்யலாம் என்பதற்கு ஆதாரம் தேடக்கூடாது, செய்யக்கூடாது என்கிறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு பார்க்கணும். கூடாதுன்னு தடை வந்திருந்தால் தவிர்த்து கொள்ள வேண்டும், தடை வரவில்லை என்றால் அனுமதி இருக்கிறது. இப்போ நான் இருந்து கொண்டு கேக்கு சாப்பிடலாமா, ஹதீஸ்ல ஆதாரம் தான் கேட்டால் கேக்கு சாப்பிடலாம்னு ஹதீஸ் இருக்காது. எதை சாப்பிடக்கூடாதுன்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கும். மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட உணவுகளை தவிர மற்ற எல்லாவற்றும் ஆகுமானவைகள். பஸ்ஸில் பயணம் போகலாமா, ஃப்ளைட்டில் பயணம் போகலாமா, ஆதாரம் இருக்குதா, அனுமதிச்சு ரசூல்லா நீங்க பஸ்ஸில் பயணம் போகலான்னு அனுமதிச்சாங்களான்னு ஹதீஸ் கேட்டால் ஹதீஸ் இருக்காது. ஏன்னா அந்த காலத்தில் பஸ்ஸே கிடையாது. எது செய்யக்கூடாதுன்னு ரசூல்லா சொன்னாங்கன்னு பார்க்கணும். உலக விவகாரங்கள். மார்க்க விவகாரங்களாக இருந்தால் எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களோ அதுதான் நம்ம செய்யணும், செய்யாதவர்களை செய்யக்கூடாது. உலக விவகாரங்களாக இருந்தால் எதை ரசூல்லா தடுத்தாங்களோ அது தவிர மற்ற எல்லாம் ஆகுமானவைகள் என்கிற ஒரு அடிப்படை இந்த மார்க்கத்தில் இருக்குது. இந்த அடிப்படையை புரியாமல் என்ன கேட்பாங்கன்னு சொன்னா, கூட்டுதுவா ஓதக்கூடாது. ஏன் ஓதக்கூடாது? ரசூல்லா ஓதலை. அப்ப மைக்கு வச்சு ரசூல்லா பேசினாங்களா, அப்ப நீங்க பேசுறீங்களே. ரசூல்லா பஸ்ஸில் போனாங்களா, அப்ப நீங்க செய்றீங்களேன்னு கேட்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது உலகம் சார்ந்தது, மார்க்கம் சார்ந்தது கிடையாது. யாருமே மைக்கில் பேசினா 50 நன்மை, மைக் இல்லாமல் பேசினா 10 நன்மை, நன்மையெல்லாம் பிரிக்கிறது மார்க்கமாக ஆக்குறதும் கிடையாது.
இந்த வேறுபாட்டை புரியாமல் இதை வச்சுக்கொண்டு பிதத்துக்களை நியாயப்படுத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் பிதத்துக்களை அறிஞர்கள் இமாம்கள் அந்த வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கண்டிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், சில இமாம்கள் பிதத்துல் ஹசனா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னவங்களே வேறு சில பிதத்துக்களை கண்டிப்பாங்க. கண்டிக்கக்கூடிய விஷயத்தில் பாருங்க, ஒருவர் ஒன்றுக்கு போனால் சிறுநீர் கழிச்சா சுத்தம் செய்யணும், தண்ணியாலேயோ கல்லாலேயோ சுத்தம் செய்யணும். மலம் கழித்தா சுத்தம் செய்யணும். ஒருவருக்கு காத்து போயிட்டது சுத்தம் செய்யறான்னு வைங்க, இதை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம கண்டுக்காம இருக்கலாம். ஆனால் இமாம் நவவி போன்ற சில அறிஞர்கள் இது பித்ஆ மக்ரூஹா, வெறுக்கத்தக்க பித்அத்து என்று சொல்கிறார்கள். ஏன்னு சொன்னா, காத்து போனா தண்ணியால சுத்தம் செய்யணும் ரசூலுல்லாஹ் சொல்லல, செய்யல, இவன் புதுசா செய்யறான்னா இது மார்க்கத்தில் வந்து ஒரு பித்அத்தாக ஆகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை கூட அறிஞர்கள் கண்டித்திருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, எங்களுடைய நாட்டில் நிறைய பித்அத்துகள் இருக்கு, நிறைய நடைமுறைகள் இருக்குது. இதை செய்யறதால நன்மை இல்லை, பாதிப்பு இருக்குது, அல்லாஹ்வால் அங்கீகாரம் இல்லை, இதுக்கு நன்மையும் கிடைக்காது. இவங்களுக்கு எதிராக போராடுவதுங்கிறது மார்க்கமாக இஸ்லாம் சொல்லுது. ஆனால் மறுமையிலே ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு மாத்திரம் உள்ள ஒரு சிறப்பம்சம் ஹவுலுல் கௌதர்ங்கிற நீர் தடாகம் இருக்குது. அது பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிமையானதுன்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உம்மத்துக்கு மட்டும் அந்த தண்ணி குடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதுல ஒரு முறை தண்ணி குடிச்சிட்டான்னா சொர்க்கம் போற வரைக்கும் இதுல தாகமே வராது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உம்மத்துல சிலர் அந்த தண்ணியை குடிக்க போவாங்க, மலக்குகளால விரட்டப்படுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உம்மத்தி உம்மத்தி, இவங்க என் சமுதாயம் தானே, என் சமுதாயம் தானே, அனுமதிங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப மலக்குகள் சொல்வார்கள், இன்னக லா தத்ரி மா அஹ்தது பாதக், நபியே நீங்க மௌத்தா போனதுக்கு பிறகு இவங்க மார்க்கத்தின் பேரால் புதிதாக என்னென்னலாம் கொண்டு வந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியாது என்று சொல்வார்கள். அப்ப மார்க்கத்தில் புதிய விஷயங்களை செய்த காரணத்தினால் ஹவுலுல் கௌதரில் நீர் குடிக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு இல்லாமல் போகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பித்அத்தில் ஒரு பகுதியை தான் நான் சொன்னேன். இது என்ன பகுதி? நடத்தை சார்ந்த பித்அத். இந்த நடத்தை சார்ந்த பித்அத்துக்களை பொறுத்தளவுல பளிச்சுன்னு விளங்க, கண்ணுக்கு தெரிஞ்சிடும். இதனுடைய ஆபத்தில் இருந்து ஓரளவு குர்ஆன் சுன்னாவை பற்றிய தெளிவு இருந்தாலே ஒரு மனிதன் தப்பிக்கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்களா? எந்த ஒரு செயலை எடுத்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா? அதாவது குறைஞ்சபட்சம் குலபாவுர் ராஷிதீனுடைய நடைமுறையாவது இருந்துச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிச்சாங்களா என்று பார்க்கணும். ரசூலுல்லாஹ் செய்யலைன்னா விட்டுற வேண்டியது. கூட்டுத்துவா இருந்துச்சா? இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் மௌலித் ஓதுனாங்களா? இல்லை. அப்ப இல்லைன்னா நம்ம விட்டுற வேண்டியது. தெளிவாக போது சாதாரண ஒரு அறிவு இருந்தாலும் புரிஞ்சு கொள்வாங்க. கொள்கை ரீதியான பித்அத்துகள் இருக்கிறது, இது ஆபத்தானது. இது வாரது நமக்கு தெரியாம இருக்கும், நம்முடைய உள்ளத்தில் அது மறைஞ்சு விடும். இது கொஞ்சம் ஏற்பட்டு விட்டாலும் எங்களை ரொம்ப தூரம் இஸ்லாத்தை விட்டு கொண்டு போய் சேர்த்து விடும். இந்த கொள்கை ரீதியான பித்அத்துகள் தான் ஆரம்பத்தில் தோன்றியது. சஹாபாக்களுடைய காலத்தில் சின்ன சின்ன பித்அத்துகள் வந்திருக்கிறது. சஹாபாக்கள் அந்த காலத்திலேயே கடுமையாக எதிர்த்து அவைகளை ஒழிச்சாங்க. உதாரணமாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளி. அந்த பள்ளியில் சிலர் இப்படி ஒன்று கூடி இருந்து கொண்டு ஒருவர் சொல்றாரு சுபஹான் அல்லாஹ்னு சொல்றாரு. எல்லாரும் சுபஹான் அல்லாஹ் சொல்றாங்க. ஒரு ஈச்சங்கொட்டி இதையை போட்டு எண்ணுறாங்க, 100 சுபஹான் அல்லாஹ், 100 அல்ஹம்துலில்லாஹ்னு எண்ணிட்டு இருக்கிறாங்க. திக்ர் தான் சொல்றாங்க. இந்த செய்தி இப்னு மஸ்ஊத் அவங்களுக்கு கேள்விப்படுது. பள்ளியில் ஒரு கூட்டம் கூடி நின்று திக்ர் செய்யறாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் அவங்க வேகமா வந்து சொல்றாங்க, என்ன செய்றீங்கன்னு கேட்கிறாங்க. நாங்க திக்ர் செய்து எண்ணிக்கொண்டிருக்கிறோம், நாங்க இதுல நன்மையை நாடுறோம்னு சொன்னாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, நீங்க நன்மை எண்ணாதீங்க, உங்களுடைய பாவங்களை எண்ணிக்கோ. நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை விட நேர்வழி பெற்று விட்டீர்களா? இதோ ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் உயிரோடு இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருந்த ஆடைகள் இன்னும் இத்து போகவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்த பாத்திரங்கள் இன்னும் உடைந்து போகவில்லை. அதுக்கிடையில் ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மாற்ற பார்க்குறீங்களா? இவங்களுக்கு இந்த பள்ளியில் இடம் கொடுக்காதவங்களாம் வெளியே விரட்டுங்கள் என்று சொல்லி அவர்களை பள்ளியை விட்டு விரட்டினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். தாரமியிலே அவங்க என்ன செஞ்சாங்க? கூடி நின்று திக்ர் தான் சொன்னாங்க. சுப்ஹான் அல்லாஹ்ங்கிறது மார்க்கத்தில் உள்ளதுதான், இல்லாத ஒரு வடிவில் அதை உருவாக்குனாங்க. கூடி நின்று எல்லாரும் சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி திக்ர் செய்ய வழிமுறையை உண்டாக்குற நேரத்தில் இப்னு மஸ்ஊத் அவங்க கண்டித்ததும் இல்லாமல் பள்ளியை விட்டு விரட்டினாங்க. அப்ப இந்த மாதிரி இதுல உறுதியாக இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கொள்கை ரீதியான பித்அத்துக்களை பொறுத்தளவு என்கிட்ட வாரது சில நேரம் எனக்கே தெரியாமல் இருக்கும், உங்கள்கிட்ட வர்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். கண்ணுக்கு அது விளங்காத காரணத்தினால அதை எதிர்க்கிறவர்களும் குறைவாக இருப்பாங்க. கூட்டுத்துவா மக்கள் எதிர்ப்பாங்க. கண்ணுக்கு விளங்குது, 5 நாள் தொடர்ந்து நடக்குது, 5 நேரம் நடக்குது, பாங்குக்கு முன்னால் ஸலவாத் சொன்னால் இது இல்லைன்னு எதிர்ப்பாங்க. காதுக்கு கேட்குது.
அந்த கொள்கை ரீதியான பிதத்துக்களை பொறுத்தளவுல மனசுல ஊடுருவிடும். அது மனசுல ஊடுருவிச்சுன்னு சொல்லி சொன்னால் அதிலிருந்து மக்களை பாதுகாக்கிறது சிரமமாகும். இந்த அடிப்படையில் உருவான பிதத்துக்கள் சில அடிப்படைகளை சுருக்கமாக சொல்கிறேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. முதலாவது பிதத்து ஷியா. இந்த ஷியாக்களுடைய பிதத்துக்கள் மார்க்கத்தில் பெரிய ஃபித்னாவை உண்டாக்கியது. அவங்க மார்க்கத்தில் இல்லாத சில ஒரு கொள்கையை உருவாக்கினாங்க. அந்த ஒரு கொள்கை என்கிறது அவர்களை எந்த அளவுக்கு வழிகட்டு கொண்டு போச்சுட்டு பாருங்க. அவங்க முதலாவது உருவாக்கிய கொள்கை என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் ஆட்சி தலைவராக வர வேண்டும், இது ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு. இதுதான் அவங்க உருவாக்கிய முதலாவது கொள்கை. இப்படி கொள்கை எடுத்தது பிறகு அவங்க எப்படி மாறினாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி அலிக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான் ஆகிய 3 பேரும் அதை அபகரிச்சு கொண்டாங்க. எனவே இவங்க வழிகேடர்கள். அப்ப அதுக்கு மற்ற சஹாபாக்கள் துணையா இருந்தாங்களே, அவங்களும் மார்க்கத்தை விட்டு மாறிட்டாங்க. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னான்னு சொல்றீங்களே, எங்க அந்த ஹதீஸ்னு கேட்டா அந்த ஹதீஸ் எல்லாம் சஹாபாக்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருந்துச்சு, அந்த வசனங்களை நீக்கிட்டாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கைகளை உருவாக்கி கொண்டு வந்து இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியே போற நிலையில் இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவர்களிடத்தில் ஏற்பட்ட இந்த பிதத்து பல்வேறுபட்ட பிரிவுகளாக வந்தது. அதுல ஒன்று ஹதீஸ்களை மறுக்கிறது. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் மௌத்தா போனால் எங்களுடைய சொத்து பங்கு வைக்கப்படாது, எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட மாட்டேங்குன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அலியில் அவங்க அறிவிக்கிறாங்க, உமரில் அவங்க அறிவிக்கிறாங்க, அப்பாஸில் அவங்க அறிவிக்கிறாங்க, அபூபக்கரில் அவங்க அறிவிக்கிறாங்க. இப்படி அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவங்களாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாங்கடா, பாத்திமா நாயை பழி வாங்குவதற்காக அபூபக்கரில் அவங்க இந்த ஹதீஸை இட்டு கட்டினாங்க. ரசூலுல்லாஹ்வோட மௌத்துக்கு பிறகு அவங்களுக்கு சொத்து போகக்கூடாது என்பதற்காக பழி வாங்குறதுக்காக இட்டு கட்டினாங்கன்னு சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பழி வாங்குறதுக்கு இட்டு கட்டினா அதனால பாதிக்கப்படுறது யார்? பாத்திமா நாய் மட்டுமா? அபூபக்கர் அவங்களுடைய மகள் ஆயிஷா நாய் தானே பாதிக்கப்படுவாங்க. சொத்து பங்கீடு செய்கின்ற போது மனைவிக்கும் பங்கு இருக்குது, பிள்ளைக்கும் பங்கு இருக்குது. அப்ப மனைவிக்கும் பங்கு போகாம தானே போகும். இப்படி இவங்க யோசிக்கல. எனவே இந்த மாதிரி சில ஹதீஸ்களை நிராகரிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது சஹாபாக்களை குறைத்து மதிப்பிடுவது, சஹாபாக்களை திட்டுவது, இப்படி பல பிதத்துக்கள் அதை நோக்கி உருவானது. இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு பிதத்து உருவானது பிதத்துல் ஹுரூஜ், ஹவார்ஜிகளுடைய பிதத்து. அவங்க மார்க்கத்தை பேணுதலாக பின்பற்றுகிறோம் என்கிற பேர்ல அதுல தீவிரமாக போனாங்க. ஒருவன் ஒரு தவறு செய்தால் அவன் கட்டாய நரகத்துக்கு போவான், நரகத்துக்கு போறவன் மறு சொர்க்கத்துக்கு வரவே மாட்டான் என்று கொள்கையை உருவாக்கிட்டாங்க. அவங்க நரகத்துக்கு போறவன் திரும்ப சொர்க்கத்துக்கு வரமாட்டான் என்ற ஒரு கொள்கையை உருவாக்கினாங்க. அதையும் வேற சில வசனங்களை தவறா புரிஞ்சுதான் உருவாக்கினாங்க. உதாரணமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன்ல ஒரு வசனம் வருகிறது, மூமின்களுடைய துஆவை பத்தி அல்லாஹ் சொல்கிறான். மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ சொல்கிற போது சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நீ யாரை நரகத்தில் நுழைவித்தாயோ ஃபக்கத் அஹ்ஸைதஹு, அவனை கேவலப்படுத்தி விட்டாய் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். யாரை நரகத்தில் நுழைவித்தாயோ அவர்களை கேவலப்படுத்தி விட்டாய் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவங்க இதை வச்சு எப்படி வாதம் வச்சாங்கண்டா, நரகத்துக்கு போன ஒருவன் அல்லாஹ் அவனை இழிவுபடுத்திட்டான்னு குர்ஆன் சொல்லுது, மீண்டும் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லது தண்டனை பெற்றதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு சொன்னா இழிவுபடுத்தப்பட்டவன் மீண்டும் கண்ணியப்படுத்தப்பட்டான் என்று ஆகிரும் என்ற ஒரு புரிதலை அவங்களாம் ஏற்படுத்தி கொண்டு சொர்க்கத்துக்கு போறவங்க, அதாவது நரகத்துக்கு போற முஸ்லீம்கள், நரகத்துக்கு போற தௌஹீத்வாதிகள் எப்போதாவது ஒரு காலம் சொர்க்கத்துக்கு போவாங்கங்கிற வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களையும் நிராகரிச்சாங்க. அதே நேரத்தில் பெரும்பாவம் செய்யக்கூடிய எல்லாருமே நரகம்தான் போவாங்கன்னு ஒரு கொள்கையை உருவாக்குனாங்க. முஸ்லீம்கள் சிலர் அலி ரலியல்லாஹு அவங்கள தலைவராக ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அவங்க காபிரு, அவங்கள யார் தலைவராக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களும் காபிர்கள். முஆவியா ரலியல்லாஹு அவங்க காபிரு, அவங்கள யார் தலைவராக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களும் காபிர்கள் என்று தவறான ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டு என்ன செஞ்சாங்கன்னா, முஸ்லீமை கண்டா பிடிச்சு கொண்டாங்க. ஏன்னா அவங்க மதம் மாறிட்டான்னு கொண்டாங்க. யாராவது ஒருத்தர் வந்து நான் முஸ்லீம் இல்லைன்னு சொன்னா முஸ்லீம் இல்லாதவனுக்கு உதவி செய்யுமாறு இஸ்லாம் சொல்லி இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. முஸ்லீம்களை கொன்று காபிர்களை விடக்கூடிய ஒரு கொள்கையை அவங்க உருவாக்கி கொண்டார்கள். இப்படி ஒரு பெரிய வழிகேட்டை முஸ்லீம் மதத்தில் கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய வழிகேட்டில் முக்கியமானது முஸ்லீம்களை காபிராக்குவது. இந்த வழிகேடுகள் ஹுரூஜுடைய பேர்ல இல்லாம இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று மூத்தசிலாக்கள் என்கிற ஒரு கொள்கை புதிய கூட்டம் உருவானார்கள். அவங்களோட அடிப்படை என்னவென்றால் இஹ்திகாரு சஹாபா, சஹாபாக்களை கேவலமாக கருதுறது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இது மாதிரி அவங்கள மட்டமாக நினைக்கிறது. அதே நேரத்தில் அதாவது ஹதீஸை விட
ஆதாரங்களை விட அறிவுக்கு முன்னுரிமை கொடுத்தல் என்கிற அடிப்படையில் அவர்கள் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நிராகரித்து கொண்டு வந்தார்கள். அறிஞர்களை அநியாயமாக சித்திரவதை செஞ்சு வந்தாங்க. இந்த அடிப்படையில் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா போன்றவர்கள்லாம் சிறைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இதே போல ஜஹமியாக்கள் என்கிற ஒரு கூட்டம் உருவானாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த கொள்கை இன்றைக்கு வரைக்கும் குராபிகள் மத்தியில் இருக்குது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் மாற்று விளக்கங்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பண்புகள் சிவத்துக்களை எல்லாம் நிராகரிச்சாங்க. அல்லாஹ்வுக்கு கை இருக்குதுன்னு சொன்னா அவன் மனுஷன மாதிரி ஆகிடுவான், எனவே கைன்னு சொல்லக்கூடாது, அது பவர்ன்னு சொல்லணும். அப்படி ஒவ்வொன்றாக மாத்தினாங்க. அப்ப இந்த விஷயத்துல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன கொள்கை இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ்வை பத்தி என்ன சொல்லப்படுதோ அதை அப்படியே நம்புனாங்க. அதுக்கு மாற்று விளக்கம் சொன்னது கிடையாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்துல அவங்க ஒரு முறை மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிற இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அரசுல இருக்கிறான் என்றுதான் குர்ஆன் சொல்லுது. குர்ஆன்ல பல இடங்கள்ல அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அரசுல இருக்கிறான் என்று சொல்லப்படுது. இதை சொன்ன உடனே ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், கைஃப இஸ்தவா, அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்று அதுல கைபியத் முறை என்னன்னு கேட்கிறான். அல்லாஹ் எப்படி இருக்கிறான்னு கேட்கிறாங்க. அப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அல் இஸ்திவாஉ மஅலூம், அல்லாஹ் அரசுல இருக்கிறான்ங்கிறது எங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சொல்லப்பட்டிருக்குது. வகைபியத்துஹு மஜ்ஹூல், எப்படி இருக்கிறான், என்ன ஸ்டைல்ல இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? சொல்லப்படலை. இதுல எல்லாம் என்ன சொல்லப்படுதோ அதுதான் நாங்க நம்பணும். இப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஸ்வாலு அன்ஹு பித்ஆ, அல்லாஹ் எப்படி இருக்கிறான்னு கேள்வி கேட்கறது இருக்குது, இது பித்அத் என்று சொன்னார்கள். ஏன் பித்அத்னு சொன்னா, அல்லாஹ்வை பத்தி என்ன சொல்லப்பட்டாலும் சஹாபாக்கள் நம்பினாங்களே தவிர அது எப்படி இது எப்படின்னு கேள்வி கேட்டது கிடையாது. இதுதான் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய நிலைப்பாடு. சுன்னத் வல் ஜமாஅத் தான் சொர்க்கம் போற கூட்டத்துடைய நிலைப்பாடு. இவனை பொறுத்தளவுல அல்லாஹ் எப்படி இருக்கிறான், எப்படி மேலே போறான், எப்படி கீழே வரான், இப்படி கேள்வி கேட்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய விஷயத்துல யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இது பித்அத்தான வழிமுறை. இவன் சாஹிபு பித்ஆ, இவன் பித்அத்காரன், இவனை பள்ளியை விட்டு வெளியே அனுப்புங்க என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். ஆக இந்த ஜஹமியாக்கள் என்கிறவங்க என்ன சொன்னாங்கடா, அல்லாஹ்வுடைய விஷயங்களுக்கு விளக்கம் சொன்னாங்க. அஷரியாக்கள் ஒரு கூட்டம் வந்தாங்க, அல்லாஹ்வுடைய பண்புகள் பலதை நிராகரிச்சாங்க. இப்படியெல்லாம் அல்லாஹ் இருக்க இயலாது, இப்படி நிராகரிச்சாங்க. அல்லாஹ்வுக்கு கண் இல்லை, அல்லாஹ்வுக்கு காது இல்லை, அல்லாஹ்வுக்கு ஹயாத்து ரூஹ் இல்லைன்றெல்லாம் கூட சொல்லிட்டு வந்தாங்க. இப்படி பல வழிகேடுகள் கொள்கை ரீதியில் ஏற்பட்டது. இந்த கொள்கை ரீதியான வழிகேடுகளை பொறுத்தளவு கண்ணுக்கு தெரியாது, அதுதான் பிரச்சனை. நம்மளும் கூட அதில் சில நேரங்களில் தாக்கத்துக்கு உட்பட்டிருக்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் கொள்கையாக இருந்தாலும் சரி, செயல்பாடாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அன அலைஹி வஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் இன்றைய தினம் எதுல இருக்கிறோமோ அதுல இருக்கிறவங்க தான் சொர்க்கம் போறாங்கன்னு சொன்னாங்களே, சஹாபாக்களுடைய நம்பிக்கையில இப்படி இருந்துச்சா? சஹாபாக்களுடைய நடைமுறையில் இப்படி இருந்துச்சா? இந்த அடிப்படைகளை வைத்துக்கொண்டு நாம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வழிகேட்டில இருந்து நம்ம எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், விதத்துல இருந்து நம்ம எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, விதத்தில் போய் விழுவதை நாங்களால் தவிர்க்க முடியாது. பிதத்துக்களை பொறுத்தளவுல அதுல சில பிதத்துக்கள் இருக்குது, அதை செஞ்சா நம்புனா இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு வருவைகள். சில பிதத்துக்கள் ஹராம் என்கிற அளவுக்கு கடுமையானவைகள். சிலது சாதாரண பிரச்சனையாக இருக்கும், ஆனா அதுவும் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டியதுதான். சாதாரண பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா, உதாரணமாக ஒளி செஞ்சதுக்கு பிறகு ஓதுற துவா, ஒரு 2 வாசகம் கூட ஒருவர் ஓதிட்டு போறார், அவர் சஹீஹ் நினைச்சிட்டு போறார், இல்லாத துவாவுன்னு அதுவும் பிதத்தான். இதனால இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாரு என்கிற சொல்லலாமான்னு கேட்டால் இது ஒரு சாதாரண விஷயம். சுட்டி காட்டப்பட்டால், எப்போது சுட்டி காட்டப்படுவதோ அப்போ ஏற்றுக்கொள்வார்னு சொன்னால் அவர் குற்றவாளியாக கருதப்பட மாட்டார். ஏன்னு சொன்னால் சத்தியம் இதுதான் தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் வழிகேட்டுக்கு போகல என்கிற நிலையில வருது. சுட்டி காட்டப்பட்டதுக்கு பிறகு ஒருவர் ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறார்னு சொல்லி சொன்னால் அவருடைய ஈமானுக்கு அது பாதிப்பாக அமைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே உம் இறைவன் மீது சத்தியமாக இவர்கள் ஈமான் கொண்டவங்களா ஆக மாட்டாங்க. எதுவரைக்கும் ஈமான் கொண்டவங்களா ஆக மாட்டாங்க? ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஸஜர பைனஹும், தங்களுக்கு இடையில ஏற்பட்ட சர்ச்சையில் உண்மை நீதிபதியாக ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் மூமினாக ஆக முடியாது. ரசூலுல்லாஹ் தான் நமக்கு நீதிபதி. ஏற்றுக்கொண்டா மட்டும் போதுமா? அப்படி ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய தீர்ப்பை எந்த விதமான சஞ்சலமும் இல்லாம, மனசுல சங்கடமும் இல்லாமல் யுஸல்லிமு தஸ்லீமா, சம்பூர்ணமாக ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் மூமினாக முடியாது.
உங்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கு ரசூலுல்லாஹ்வை நீதிபதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லக்கூடிய தீர்வை எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் முழுமனதாக ஏற்றுக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் மீது சத்தியமாக மூமினாக முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னால், உலமாக்கள் சிலர் மக்களை விதத்துக்களை வச்சு பிழைப்பு நடத்துகிற காரணத்தினாலேயும் விதத்துக்களையே மார்க்கமாக காட்டி கொடுத்துருக்கிற காரணத்தினாலேயும் நம்ம ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குதுன்னு சொன்னால் கூட அதை மறுக்கக்கூடிய நிலைக்கு போயிட்டாங்க. உங்களோட ஹதீஸை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களோட மார்க்கத்தை நீங்கள் இங்கே கொண்டு வந்துடாதீங்க, இந்த மாதிரி மறுக்கக்கூடிய நிலைக்கு மக்களை கொண்டு போயிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, விதத்துக்கள் விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய சில சகோதரர்களுக்கு மார்க்கத்துடைய சில செய்திகள் கிடைக்கும். உதாரணமாக குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குறிப்பாக இந்த அதாவது வளைகுடாவில் வாழக்கூடிய மக்களுக்கு கிடைக்குது, உங்கள் வீட்டுக்கு கிடைக்காம இருக்கும். நீங்கள் இங்கே மார்க்கத்தில் சில விஷயங்களை படிக்கிறீங்க, சில விதத்துக்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, வீட்டுக்கு காசு அனுப்புவீங்க. அவங்க என்ன வாங்கினா அந்த காசை வச்சு கந்தூரிக்கு காசு கொடுத்துருப்பாங்க, மௌலதுக்கு காசு கொடுத்துருப்பாங்க, மீலாதுக்கு காசு கொடுத்துருப்பாங்க, அந்த ஊரில் நடக்கக்கூடிய சேகுமார்களுடைய இதுக்கெல்லாம் காசு கொடுத்துருப்பாங்க, கபருக்கு போர்வை போடுறதுக்கு காசு கொடுப்பாங்க. உங்கள் பணத்தில் விதத்து நடந்து கொண்டிருக்கு. எனவே நீங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும், வீட்டுக்கு காசு அனுப்புறது மட்டும் உங்கள் கடமை கிடையாது, அவங்களுக்கு மார்க்க விவகாரங்களை கொடுக்குற கடமை உங்களுக்கு இருக்குது. இங்கிருந்து நல்ல விஷயங்களை நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த செய்திகள் உங்களுடைய வீடுகளுக்கு போய் சேருவதற்கு நீங்கள் கட்டாயமாக முயற்சி செய்யணும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு பொறுப்பு அல்லாஹ்ட்ட பொறுப்பு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. மாதம் மாதம் நான் காசு அனுப்பினேன், என் பிள்ளைக்கு நல்லா படிக்க வச்சேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட தப்ப முடியாது. அவங்களுக்கு மார்க்கம் கொடுக்குற விஷயத்தில் உங்களோட கடமைகள் இருக்குது, இதையும் நீங்கள் கவனத்தில் இருக்கணும். எனவே சத்திய கருத்துக்களை இங்கிருந்து புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் கட்டாயமாக உங்களுடைய வீட்டுகளுக்கு, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு, உங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு அனுப்புங்க. இல்லைன்னு சொன்னால் நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், கொள்கையை நல்லா திருந்தி வருவாங்க, வீட்டுக்கு வந்து இருக்க மனமே போகும். பிள்ளைய பார்த்தா எப்போ பார்த்தாலும் டிவியை போட்டிருக்கிறான், எப்போ போட்டாலும் பாட்டை போட்டிருக்கிறான், பொம்பளையும் எப்போ பார்த்தாலும் டிவியில் இருக்கிறான், வீட்டு சூழலே மோசமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு 5 வருஷம் உழைச்சா வீட்டில் போய் நிம்மதியாக இருக்கலாம்னு வந்திருப்பாங்க. பிறகு உழைக்கிறதுக்காகல இந்த வீட்டு சனியனை பார்த்து என்னால் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக வெறுத்து போய் வெளிநாட்டுக்கு வரவங்க நான் பார்த்துருக்கேன். அங்கே இருக்க இயலாது, பொண்டாட்டி நல்லா இல்லை, பிள்ளைகள் சரியா இல்லை, பார்க்கவே எரிச்சலாக இருக்குது, சாப்பிட விருப்பம் இல்லாமல் இருக்குது, வீட்டில் போய் 5 நிமிஷம் நிம்மதியாக இருக்க முடியலை, எல்லாமே மோசமாக இருக்குது. இப்போ அவர் வெளிநாட்டுக்கு போகிறார், எதுக்குன்னு சொன்னால் இவங்களை பார்க்க என்னால் விருப்பம் இல்லைன்னு வெளிநாட்டுக்கு போகிறவங்கள பார்த்துருக்கேன். எனவே அந்த ஒரு நிலை வந்துவிடக்கூடாது. நீங்கள் படிக்கக்கூடிய நல்ல செய்திகளை உங்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி கட்டாயமாக அவர்களை சிறுக்கையும் விதத்தை விட்டு பாதுகாக்கிறதுங்கிறது உங்களுடைய அடிப்படையான கடமை என்பதை புரிந்து கொண்டு செயல்படுமாறு கேட்டு எனது இந்த உரையை நிவர்த்தி செய்கிறேன். மாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.